நமக. ஞானானந்தமயம் தேவம் பஞ்சகிருத்திய பராயணம் சர்வ வியாபினம் ஈசானம் விஸ்வகர்மானமாசிரியே. அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு ஆண்டும் விஸ்வபிரம்ம வேதாயு மையம் இமயமலை அடிவாரத்தில் கங்கை கரையிலே ஒரு வார கால வேதாந்த முகாமானது நடைபெற்று வருவது தாங்கள் அனைவரும் அறிந்தது. இந்த ஆண்டு மே மாதம் ஏப்ரல் 26 தொடங்கி மே மாதம் 5 வரையிலும் கங்கை கரையில் ரிஷிகேஷிலே ஒரு வார கால ஆதிசங்கரனுடைய விவேக சூடாமணி என்று சொல்லக்கூடிய பிரகரண கிரந்தமானது வேதாந்த டெக்ஸ்ட் இந்த முறை எடுக்கப்படுகின்றது. இந்த ஒரு வார கால இந்த வேதாந்த முகாமில் மனித வாழ்வியலினுடைய தத்துவங்கள், ஜீவ பிரம்ம பிரபஞ்ச ஐக்கிய போதக ஞான தத்துவத்தை பெற்று ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிறந்த பிறவி பயனை, பிறந்த பலனை அடைவதற்குண்டான வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வேதம் வழங்கிய வேதாந்த தத்துவத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து இந்த உலகியலுக்கு வழிகாட்டியாக, உலகம் முழுவதற்குமாக ஜெகத்குருவாக விளங்கக்கூடிய ஆதிசங்கரனுடைய விவேக சூடாமணி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த அவர் எழுதிய பிரகரண கிரந்தங்களில் ஒன்று. இந்த ஆண்டு ஏப்ரல் 26 கோவையில் இருந்து புறப்பட்டு ரயில் மூலமாக டெல்லியை அடைந்து, அங்கிருந்து பஸ் பயணம் மூலமாக ரிஷிகேஷ் ஆசிரமத்தை அடைந்து அங்கு ஒரு வார கால இந்த முகாமானது நடைபெறும். இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஒரு விசேஷ தல யாத்திரை செய்வது உண்டு. அதுபோல இந்த ஆண்டு டெல்லியில் இருந்து குருக்ஷேத்திரம் சென்று, அங்கிருந்து ரிஷிகேஷ் சென்று முகாம் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, அதன் உள்ளீடாக ஒரு நாள் திருநீலகண்ட் சிவபெருமானை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ரிஷிகேஷ் முழுவதும் இருக்கக்கூடிய மகான்கள், யோகிகள், ரிஷிகள் வாழ்ந்த இந்த ஸ்தலத்திலே அவர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டி அங்கு இருக்கக்கூடிய சிறந்த ஆசிரமங்களை தரிசனம் செய்து, சிறந்த மகான்களை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய திரிவேணிக்காட் கங்கா ஆரத்தி பார்க்க இருக்கின்றோம். இந்த வேதாந்த முகாமானது இட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் டு லேர்ன் வேதாந்தா, டு நோ ஒன் செல்ஃப், who am I. இதுதான் இந்த முகாமினுடைய நோக்கம். We are not preparing for as a tour. It is a to learn Vedanta, to understand who am I. இதுதான் இந்த முகாமினுடைய தாற்பயம், நோக்கம் அனைத்துமே. அதனால இந்த முகாமில் கலந்து கொண்டு, அதுவும் கங்கை கரையில் ஒரு வார காலம் என்பது ஒரு வரம். அங்கு கங்கை கரையில் அமர்ந்து தியானம் செய்வதும், ஜபம் செய்வதும், கங்கை மாதாவிடம் பிரார்த்தனை செய்வதும் தம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது அனைவருக்குமே. அதனால இந்த முகாமில் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்வியலையும் தனி மனித நெறிமுறைகளையும் கற்றுக்கொண்டு வாழ்வாங்கு வாழ இந்த முகாமினை தாங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நமஸ்காரம். ஹரி ஓம் தத் சத்.